ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் உடைய ஷிஃப்ட் 2 அனலைசிஸ் பார்க்கலாம். உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை 18லேருந்து 22 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் ஸ்கோர் பூஸ்டர் ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். பேரா ஜம்பிள் தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி ஃபில்லர்ஸ், எரர் டிடக்ஷன், ஆர்சி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு 18லேருந்து 22 அட்டன் பண்ணியிருந்தாலே நல்ல சூப்பரான அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல அக்யூரேசியோட ஒரு 14க்கு மேலே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல அட்டெம்ப்ட். ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை டிஐ உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்கோர் பூஸ்டர் வந்து 3 கொஸ்டின் அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. மீதி ஃபுல்லாக அர்த்தமெட்டிக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு 16லேருந்து 18 நல்ல அட்டெம்ப்ட். ஓகேங்களா? இதுவும் மாடரேட்டு தான். அண்ட் அடுத்து ரீசனிங் எபிலிட்டி செக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், கோடிங் டிகோடிங் கேட்டிருக்காங்க. அடுத்து பெட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சில பேர் பெட் ரிலேஷன் ஆன்சர் பண்ணிட்டாங்க, சில பேர் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. மிஸ்சலேனியஸ் கொஸ்டின்ஸ் மீதி எல்லாம் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் வந்து உங்களுக்கு பசில் சீட்டிங் தான் இருந்தது. ஓகேங்களா? பசில் சீட்டிங் பொறுத்தவரை ஒன் ஆர் 2 பசில்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு, மீதியெல்லாம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 23லேருந்து 25 அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரீசனிங் எபிலிட்டி இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓவராலாக நீங்கள் ஒரு 58லேருந்து 62 அட்டன் பண்ணியிருந்தீங்களா சூப்பரான அட்டெம்ப்ட். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் உடைய ஷிஃப்ட் 2 குட் அட்டெம்ப்ட் என்னென்னா, இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை 18லேருந்து 22, ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை 16லேருந்து 18, ரீசனிங் எபிலிட்டி செக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் 23லேருந்து 25 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓவராலாக நீங்கள் 58லேருந்து 62 அட்டன் பண்ணியிருக்கீங்களா சூப்பரான அட்டம். இதில் அக்யூரேசியெல்லாம் மிஸ் ஆகி தப்பான கொஷின்லாம் போயிட்டு ஒரு 50+ அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா தாராளமாக நீங்கள் மெயின்ஸுக்கு நம்பி படிக்கலாம். இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போடுவோம், அது வேறு வெயிட் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ நார்மலைசேஷன் கிடைக்குமா, டிஃபிகல்ட் மற்ற ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்போம். ஸோ மறக்காமல் உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.